அன்பின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களோடு இணைந்திருக்கின்றேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பல மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு தற்போது கைவிடப்பட்டுள்ள இந்த மைதானத்தை பற்றிய ஒரு காணொளி தொகுப்பை தான் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இவ்வாறான காணொளிகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பகிர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். இன்று இது ஒரு செய்தி தளமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் பல்சுவை அம்சங்கள் கொண்ட ஒரு தளமாக இயக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். மன்னார் நகரிலிருந்து நானாட்டான் பிரதேசத்திற்கு செல்லும் பிரதான பாதையில் நரிப்பிக்குளம் கிராமத்தில் இந்த பொது விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட பொது விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு நானாட்டான் பிரதேச செயலகத்தால் 2016ஆம் ஆண்டு இந்த காணி வழங்கப்பட்டுள்ளது. உண்மையில் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நறுபுலிக்குளம் விளையாட்டு மைதானம் முன்பு மன்னார் நகர பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளில், அதாவது பனங்கட்டிக்கோட்டு போன்ற பகுதிகளில் அமைப்பதற்காக பல முன்னாயத்த வேலைகள் நடைபெற்றது. ஆனால் அங்கு இடம் பொருத்தமற்றதாக காணப்பட்ட காரணத்தினால் நானாட்டான் பிரதேசத்தில் இவ்வாறு சகல வசதிகளும் கொண்ட ஒரு மைதானம் அமைப்பதற்கு இடம் பொருத்தமாக இருக்கும் என்றபடியினால் இந்த நறுவிலிக்குளம் பகுதியில் இந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான காணிகள் வழங்கப்பட்டு வேலைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விளையாட்டுத்துறை அமைச்சின் நிதி உதவியில் குறித்த விளையாட்டு மைதானத்தில் நீச்சல் தடாகம், பார்வையாளர் அரங்கு, ஓடுதளம் போன்ற நவீன வசதிகளுடன் இந்த விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக 2017ஆம் ஆண்டு இதற்கான அடிக்கல் சம்பிரதாய பூர்வமாக நடப்பட்டது. இந்த மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினரும் அப்போதைய அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். இப்போதைய விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் HM ஹரிஸ் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் அப்போதைய பிரதி தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், சால்ஸ் நிர்மலநாதன் மற்றும் மாகாண அமைச்சர் டெனிஸ்வரன், மாகாண சபை உறுப்பினர்களான ரிப்கான் பதியுதீன், சிராய்வான், ரயூஸ் போன்றவர்களும் சிறப்பு அதிதிகளாக பங்கேற்று இதற்கான அடிக்கல் சிறப்பாக நாட்டப்பட்டிருந்தது. குறித்த மைதானத்திற்கான கட்டிட வேலைகள் நடைபெறும் போது மைதானத்தின் ஓடுபாதைக்கான கிடங்கு தோண்டும் பொழுது பழைய காலத்து மட்பாண்டங்கள் வெளியில் வந்த நிலையில் தொல்பொருள் திணைக்களம் அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறி கட்டுமான பணிகளை இடைநிறுத்தி மைதானத்திலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தனர். அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த மைதானம் தொடர்பாக அரசு அதிகாரிகளோ மக்கள் பிரதிநிதிகளோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள், பொது அமைப்புகள் தொடர்ச்சியாக இந்த விளையாட்டு மைதானத்தின் நிலை பற்றி கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் ஊடகவியலாளர்கள் இதனை செய்தியாக வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். அந்த செய்தியாக வெளிக்கொண்டு வந்திருந்த அதன் பயனாக தொல்பொருள் திணைக்களம் மைதானத்திலிருந்து வெளியேறிய பின் மைதானத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விரைவாக நடைபெற்று வந்த போதும் திடீரென அந்த வேலைகள் யாவும் நிறுத்தப்பட்டு முற்றிலுமாக மைதானத்தின் கட்டுமான பணிகள் கைவிடப்பட்டு பல மில்லியன் ரூபாய் மக்கள் பணம் விரயமாக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களாகிய நாங்கள் செய்திகள் மாத்திரமே போடலாம். ஆனால் இந்த மைதானத்தை பூரணப்படுத்தும் பொறுப்பும் கடமையும் அரசு அதிகாரிகளிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடம் மட்டுமே உள்ளது. இந்த விடயத்தில் அவர்கள் மாபெரும் தவறிழைத்திருக்கின்றார்கள் என்றுதான் மேலும் மேலும் மக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது 2-3 வருடங்களுக்கு முன்பு நடைபெறும் இந்த சம்பவம். குறிப்பாக பார்த்தீர்களானால் ஏனைய மாவட்டங்களுக்கு வரும் அபிவிருத்தி நிதிகள் அபிவிருத்தி செயல்பாடுகளில் வரும் தடங்கல்களை வெற்றி கொண்டு அவை செய்து முடிக்கின்ற போதும் மன்னார் மாவட்டத்திற்கு வரும் அபிவிருத்தி நிதிகள் இங்கு ஏதேனும் குளறுபடிகள், சிறு தடங்கல்கள் ஏற்பட்டால் அந்த பணம் முழுவதையும் திரைச்சேரிக்கு திருப்பி அனுப்பும் வழக்கம் இந்த மன்னார் மாவட்டத்திலே தான் இருக்கின்றதாக பல சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டினை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மைதானம் கட்டுமான பணிகள் தொடங்கிய சிறிது காலத்தில் 3 வருடங்களில் முடிக்கக்கூடியதாக இருந்த இந்த கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக இழுபறி நிலையில் இருந்ததால் கம்பிகள் துருப்பிடித்து கட்டிடங்கள் இடிபாடுகளாகி அது ஒரு பாவிக்க முடியாத நிலையில் மிகவும் பழமையான ஒரு சோழர் கால ஒரு கட்டிடங்கள் போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கட்டிடங்களை மீண்டும் பாவிக்க முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மன்னார் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், யுவதிகள், மாணவ மாணவியர்கள் விளையாட்டு போட்டிகளில் தாங்கள் எவ்வளவு ஒரு திறமை வாய்ந்தவர்கள் என்று பல சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் மன்னார் மாவட்டத்தை சார்ந்த மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள் பங்கேற்று சில இடங்களில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான தரமான விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு உபகரணங்கள் இல்லாத காரணத்தால்
அவர்களுடைய திறமையை மேலும் மேலும் வெளிக்கொண்டு வருவதற்கு இயலாமையில் இளைஞர்களும் யுவதிகளும் மாணவ மாணவியர்கள் இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அதைவிட உடல் மன வலிமைக்கு வலு சேர்க்கும் இவ்வாறான விளையாட்டு மைதானங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லாத காரணத்தால் மாணவ மாணவியர்கள் இளைஞர் யுவதிகள் தீய வழிகளில் போவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று போதை வஸ்து பாவனையை முழுதாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் வார்த்தைகளால் ஊடகங்களுக்கு கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்கான காரணங்கள் எங்கு இருக்கின்றது, அதற்கான செயல் திட்டத்தை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது பற்றி யாருமே சிந்திப்பதில்லை. இவ்வாறான விளையாட்டு மைதானங்கள், நல்ல தரமான விளையாட்டு மைதானங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய மனதையும் எண்ணங்களையும் இவ்வாறான ஒரு விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்கு அம்சங்களிலும் அவர்கள் திசை திருப்பும் போது இளைஞர்களோ யுவதிகளோ மாணவ மாணவியரோ எந்த ஒரு போதை வஸ்து பாவனைகளுக்கும் தீய வழிகளுக்கும் அவர்கள் அடிமையாக மாட்டார்கள் என்பதனை நாங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். நடந்தது நடந்துவிட்டது. இந்த மைதானத்தை எவ்வாறு புனரமைப்பது, இந்த மைதானத்தை எவ்வாறு மீள் கட்டுமானம் செய்து மன்னார் மாவட்டத்தின் சொத்தாக பயன்படுத்தி இங்குள்ள இளைஞர் யுவதிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எவ்வாறு இந்த மைதானத்தை நாங்கள் ஒப்படைக்கலாம் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த மைதானத்தின் கட்டுமான பணிகளை அரசாங்கம் இன்று இருக்கும் நிலைமையில் செய்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. எனவே இந்த மைதானத்தின் மேலதிக கட்டுமான பணிகளை புலம்பெயர் உறவுகளிடம் நாங்கள் கையளிக்கலாம். புலம்பெயர் உறவுகள் என்று சொல்லுவது மன்னார் மாவட்டத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்று உலக நாடுகள் முழுவதிலும் வசிக்கின்றார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்திருக்கும் தேசங்களில் ஒவ்வொரு அமைப்புகளை உருவாக்கி இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல மக்களுக்கும் சரி பல அபிவிருத்தி திட்டங்களையும் பல கோடிகளுக்கு செய்து கொண்டு வருகிறார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் மன்னார் நலன்புரி சங்கம் UK, மன்னார் நலன்புரி சங்கம் பிரான்ஸ் போன்ற அமைப்புகள் மிக மிக நல்ல சேவைகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த விளையாட்டு மைதானம் தொடர்பாக அவர்களோடு இணைந்து அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது இந்த மைதானத்தை அவர்கள் பொறுப்பேற்று நல்ல முறையில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதனை நாங்கள் வெறுமனே பேச்சோடு மட்டும் நின்று விடாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனையோடு எம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த முயற்சியை மேற்கொண்டு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விளையாட்டு மைதானத்தை எம்மால் பூரணப்படுத்த முடியும். இதற்கு அரசாங்கம் தான் முன் வர வேண்டும். அரசாங்கம் முன்வந்து புலம்பெயர் உறவுகளுடன் இது தொடர்பாக பேசி இந்த கட்டுமான பணியை முன்னெடுக்கும் பொழுது அரசாங்கத்துக்கும் புலம்பெயர் உறவுகளுக்கும் ஒரு நல்லிணக்கம் ஒன்று ஏற்படும். அதே போல் இது ஒரு மாவட்டத்தின் சொத்தாக மன்னார் நறுவிழிக்குளம் மைதானம் காணப்படும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாகவும் சிந்தனையாகவும் இதை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். உறவுகளே, இந்த செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கமெண்டுகளை எமக்கு பதிவு செய்யுங்கள். நன்றி.